குடியில் விடிய காலையில் சமையல். பறவைகளோட கிராமத்துல அது ஒரு பிஸியான வீக்கெண்ட். சிச்சு காக்கா சோட்டு கிளிக்கு பிஸியா ஒரு வேலையும் வந்துச்சு பட்டணத்துல. பேங்க் வேலை, ஷாப்பிங் வேலை அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் ஊர்ல இருக்க முடியாதுன்னு டிசைட் பண்ணாங்க. ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா, அவங்களுடைய பிள்ளைங்களான சின்ன பன்னு 2 பேரும் அவங்கள கூட்டிட்டு போனா வேலைக்கு ஆகாது, கூட்டிட்டு போகலன்னா வீட்ல இருக்க மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி, அது துணியோட வீடு. துணியோட வீடு தான் சேஃப் அப்படின்னு டிசைட் பண்ண அவங்க 2 பேரும் அன்னைக்கு சாயந்தர நேரம் அவங்க பசங்க சின்ன பண்ணுவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் தேவையானதை எடுத்துக்கிட்டு நேரா துணிக்குருவியோட வீட்டுக்கு போயிட்டாங்க. துணி, என் புள்ள சின்னவ உன்கிட்ட விட்டுட்டு போறேன். அவன் ரொம்ப சென்சிட்டிவ். ஏசி ஓடணும் ஆனா குளிரக்கூடாது, ஃபேன் ஓடணும் ஆனா காத்து வரக்கூடாது. அந்த மாதிரி அவனை நல்லபடியா பாத்துக்கோ. அதை கேட்டு துணி ஆச்சரியமா, ஏசி ஓடணும் ஆனா குளிரக்கூடாதா, ஃபேன் ஓடணும் காத்து வரக்கூடாதா, இது என்ன கண்டிஷன் சிச்சோ? சரி, நான் பாத்துக்கிற விடு. துணி, பன்னுவை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, அவனுக்கு நடுராத்திரியில பசி எடுக்கும். அதனால இந்த பை நிறைய முறுக்கும் லட்டும் வச்சிருக்கேன். பசிக்கும் போதெல்லாம் அவனுக்கு கொடுத்துரு. அப்படியும் மீறி அடம் பிடிச்சா என்ன சொல்லி பயமுடுத்து. அம்மா, எதுக்குமா பயமுடுத்தணும்? அந்த பையன் என் பக்கத்துலயே இருந்துட்டா நானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பேன்ல. 2 பேரும் கவலைப்படாம போங்க, புஜ்ஜி தான் இருக்கல, 3 பேரும் சேர்ந்து விளையாடுவாங்க. சோட்டு சிச்சு 2 பேரும் சிட்டிக்கு போயிட்டாங்க. பன்னு சின்ன புஜ்ஜி சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சாங்க. ஹூஹூ, இன்னைக்கு நைட் அவுட், நம்ம எல்லாரும் பேய் படம் பார்க்கலாம். ராத்திரி நேரம் பேய் படம் பார்க்குற கிக்கே வேற. வேணும்டா, எனக்கு பயம், நம்ம வேற ஏதாவது சினிமா பார்க்கலாம். அன்னைக்கு ராத்திரி நேரம் 11 மணி வரைக்கும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாலில் ஒரு பாய் போட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அவங்க முன்னாடி ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சில்லுன்னு காத்து வீசவும் அவங்க எல்லாருக்குமே நல்ல தூக்கம் வந்துச்சு. சரியா 12 மணிக்கு அந்த ஃபேன் நின்னு போச்சு. வீடெல்லாம் ஒரே இருட்டு. அப்போ தூங்கிக்கிட்டு இருந்த புஜ்ஜி கண்ணு மூடிக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட, அம்மா ஃபேனை ஆஃப் பண்ண, வேர்க்குதுமா. அப்ப துணிக்குருவி பக்கத்து ரூம்ல இருந்து, நான் ஆஃப் பண்ணல புஜ்ஜி, கரண்ட் போயிடுச்சு, பவர் கட்டு, கொஞ்ச நேரத்துல வந்துடும், நீ படு. ஆனா பவர் வரல. அதுக்கு பதிலா பவர்ஃபுல்லான ஒரு கூட்டம் அங்க வந்துச்சு. அதுதான் கொசு கூட்டம். அந்த கொசு கூட்டம் பன்னுவோட காதை சுத்தி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்ன இது, ஃப்ளைட் லேண்ட் ஆகுதா? இந்த சத்தம் என்ன வித்தியாசமா இருக்கு? ஐயோ, ஏதோ கடிக்குது, என் கண்ணத்துல கடிக்குது, என்னோட அழகான கண்ணம். கொசுங்க 3 பேரையும் கடிக்க ஆரம்பிச்சுது. அதுங்க சாதாரண கொசுங்க இல்ல போல, கராத்த கத்திருந்த கொசுங்க. எல்லா கொசுங்களும் சேர்ந்து பன்னு, சின்னு, புஜ்ஜி 3 பேரையுமே கடிக்க ஆரம்பிச்சுது. பாவம் பன்னு கொசு அடிக்கிறேன்னு சொல்லி அவனை அடிச்சுக்கிட்டு, டேய், இதுங்க கொசுங்க இல்லடா, டிராகுலாங்க. என்னோட ரத்தத்தை குடிச்சிச்சிங்க. எனக்கு இப்பவே ஜூஸ் வேணும். ரத்தத்தை உடம்புக்குள்ள ரீஃபில் பண்ணணும்டா. புஜ்ஜி, அந்த ஃபேனை போடு புஜ்ஜி. கரண்ட் இல்லடா, அப்புறம் எப்படிடா அந்த ஃபேனை போட முடியும்? அம்மா, அம்மா எழுந்துச்சு வாமா, எங்களால தூங்க முடியல. பசங்க சத்தத்தை கேட்டு புஜ்ஜி எழுந்துச்சு உள்ள வந்தா. என்னடா, எதுக்கு கத்துறீங்க? ஆண்டி, உங்க வீட்டுல கொசுங்க பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுங்களோட மெனுல நாங்க தான் இருக்கோம் போல. ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க ஆண்டி, இல்லனா எங்களால தூங்கவே முடியாது. ஐயோ, இன்வெர்டர்ல பேட்டரி சார்ஜ் இல்ல, அதனாலதான் ஃபேன் கூட ஓடல. சரி, ஒண்ணு பண்ணலாம். வீட்டுக்குள்ள இருந்தா ஃபேன் காத்து இல்லாம கொசு நம்மள கடிக்கும். வெளியில வேப்ப மரத்துக்கு கீழே படுத்துக்கலாம். அங்க காத்து சில்லுன்னு வரும், கொசு கடியும் ஒன்னும் இருக்காது. வெளியிலயா? அங்க ஒருவேளை பேய்ங்க இருந்தா? பேய் இல்ல, எதுவும் இல்ல, நானும் உங்க கூட தானே இருக்க போறேன், வாங்க. அப்படி துணி 3 பசங்க எல்லாரும் சேர்ந்து கட்டில வெளியில கண்டு வந்து போட்டு படுத்துட்டாங்க. வெளியில குளிரா இருந்துச்சு, சில்லுன்னு காத்து வீசிச்சு. ஆனா கொசு தொல்லை கிடையாது. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பன்னு அவனுடைய போர்வைய விலக்கி, அப்பாடா, கொசு தொல்லை தீந்துருச்சு. ஆனா இந்த குளிர் தான் தாங்க முடியல. ஆண்டி, எனக்கு இன்னும் 2 போர்வை வேணும். எனக்கும் வேணும், இல்லனா இந்த குளிர்ல நான் ஐஸ் கட்டி ஆயிடுவேன் போல. அப்படி அந்த குளிரை தாங்கிக்கிட்டு போர்வைக்குள்ள புகுந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு எல்லாரும் நல்லாவே தூங்கி முடிச்சாங்க. விடிய காலையில 5 மணி. கோழி இன்னும் கூவ கூட இல்ல. ஆனா துணி அதுக்குள்ள எழுந்திருச்சிட்டா. காலையில எழுந்திருக்கிறது அவளுடைய பழக்கம். பக்கத்துல பசங்க 3 பேர் இன்னும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணி பசங்களை பார்த்து பொறுமையா உள்ள போலான்னு நினைச்சு, பாவம் பசங்க ராத்திரி முழுக்க கொசு கடியில சரியா தூங்கவே இல்ல. இப்ப தூங்குறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பேசாம நான் உள்ள போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன். அவங்க எழுந்திருக்கிறதுக்குள்ளார டிஃபன் ரெடியா இருக்கும். துணிக்குருவி வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு விறகடுப்பு கிட்ட போனா.
அந்த அடுப்பு பத்த வைக்கிறதுக்காக விறக உடைக்கும் போது கற்கர் அப்படின்னு சத்தம் வந்துச்சு. அதை கேட்டு பன்னு தூக்கத்திலேயே, யாருடா அது எனக்கு கொடுக்காம பிஸ்கெட் சாப்பிட்றது, எனக்கு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். அதுக்கப்புறம் துணி ஒரு ஊதாங்குழல வச்சு நெருப்பு பிடிக்கிறதுக்காக ஃபூஃபுன்னு ஊதிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டு சின்ன கனவுல, ஐயோ புயல் வருது, புயல் வருது, காத்து வீசுது, ஜன்னல் சாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே படுத்துட்டான். துணி சமையல் செய்யும் போதே பாத்திரம் வேணுங்கிறதுக்காக பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு பசங்க உருண்டுகிட்டு இருந்தாங்களே ஒழிய அவங்க எழுந்திருக்கவே இல்லை. அவ்வளோ நல்லா தூக்கத்துல இருந்தாங்க. மணி 5:30 மணி. அப்போ துணிக்குருவி பசங்களுக்காக சாம்பார் செய்யறதுக்காக குக்கர்ல பருப்பு வேக விடலான்னு குக்கரை எடுத்துட்டு வந்தா. குக்கர்ல போட்டாதான் சீக்கிரமா சமையல் முடியும்னு. குக்கர்ல போட்டா 10 நிமிஷத்துல பருப்பு வெந்துடும், பசங்களுக்கும் சாப்பாடு சீக்கிரம் தயாராயிடும். துணி அந்த குக்கர்ல பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டுட்டு மூடி விசிலையும் போட்டு அடுப்புல அந்த குக்கரை எடுத்து வச்சா. கொஞ்ச நேரத்துல அந்த பருப்பும் வெந்து குக்கர்ல இருந்து உஷ்ஷுன்னு சத்தம் வந்துச்சு. அந்த சத்தம் மெதுவா வரும்போது பன்னுவுக்கு ஏதோ அவன் கனவுல பாம்பு புஸ் புஸ்ன்னு சொல்ற மாதிரி தோணிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் அவனுக்கு பதட்டமாவும் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல உண்மையிலேயே பயங்கர சத்தத்தோட உஷ்ஷுன்னு விசில் வந்துச்சு. இந்த தடவை சத்தம் கொஞ்சம் அதிகம். அப்போ திடீர்னு அந்த குக்கர்ல இருந்து தட்டுன்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் அமைதியை உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த பசங்க 3 பேரும் பயந்து தரையில வந்து விழுந்துட்டாங்க. பாவங்க எல்லாரும் எழுந்திருச்சு, ஐயோ பாம்பு வெடிக்குது, தீவிரவாதிங்க வந்துட்டாங்க போல, ஓடலாம் வாங்கடா, லட்டு எல்லாம் சேஃபா வச்சுக்கலாம். என்னது பூகம்பமா இது, வீடு இடிய போகுதா, துணியாண்டி காப்பாத்துங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அது குக்கர் விசில், எங்க அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. பன்னுக்கிளி ரொம்ப பயந்து போய் துணியை பார்த்து, ஆண்டி இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானா? ஏன் ஆண்டி இப்படி பண்றீங்க? விடிய காலையில குக்கரை வைக்கிறீங்களே, மனுஷனை கொல்ல போறீங்களா என்ன? ஐயோ சாரிடா பண்ணு, பருப்பு வேகணும்ல, அதான் குக்கர் வச்சுட்டேன், இன்னும் ஒரு விசில் தான், அப்புறம் படுங்க. தூங்கணுமா? எங்கிருந்து தூங்குறது இந்த விசில் சத்தம் வந்துச்சுன்னா? சரி சீக்கிரமா ஆஃப் பண்ணுங்க, இன்னும் என் கண்ணில் தூக்கம் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாரும் இன்னும் ஒரு விசில் தானே, அதுக்கப்புறம் நல்லா தூங்கலான்னு படுத்துக்கிட்டாங்க. ஆனா துணியோட பிளானே வேற. இன்னும் ஒரு விசில்லாம் பருப்பு வேகாது, நல்லா சாஃப்டா வேந்தாதான் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இன்னொரு 4 விசில் விடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. குக்கர் விசில் சத்தம் மறுபடியும் கேட்டுச்சு. பன்னு எழுந்திருச்சு, மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஆண்டி, ப்ளீஸ் அது வேண்டாம் ஆண்டி அப்படின்னு சொன்னா. மறுபடியும் சத்தமா 2வது விசில் வந்துச்சு. சின்ன காக்கா எழுந்திருச்சு, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, ஒரு விசில் தான் சொன்னீங்க, 2வது விசிலும் வந்துருச்சு, காது வலிக்குது, தூங்க வேற முடியல. முடிஞ்சது சின்னும், இன்னும் ஒன்னே ஒண்ணுதான். அப்ப குக்கர் மறுபடியும் சத்தமா விசில் அடிச்சுது. அந்த சத்தத்தை கேட்டு பன்னுவுக்கு கோவமே வந்துருச்சு. அவன் அந்த கட்டில்ல எகிரி குதிக்க ஆரம்பிச்சான். ஆண்டி இன்னும் எவ்வளோ விசில், பருப்பு வேக வச்சிருக்கீங்களா இல்லை நல்லா அரைச்சி மாவு மாதிரி வர்றதுக்காக வச்சிருக்கீங்களா? ஒரு விசில்னு சொல்லி இவ்வளோ விசில் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த விசில் சத்தத்தில் நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச ஊரில் இருக்கிற எல்லாரும் எழுந்திரிச்சிருக்கணும், எல்லாரையுமே நீங்கள் எழுப்பிட்டீங்க. சரிடா முடிஞ்சது, ஆஃப் பண்ணிடுறேன். துணி அடுப்பை அணைச்சிட்டா. ஆனால் பசங்க 3 பேரும் கட்டிலேயே தலைமுடியை சுரிஞ்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கண்ணில் தூக்கம்தான், ஆனால் தூங்க தான் முடியல. டேய் இதுக்கப்புறம் தூக்கம் வராது, எழுந்துறீங்க, மணி 6 ஆகுதுல்ல, ஸ்கூலுக்கு ரெடி ஆகலாம். ஏன் நல்ல தூக்கம் கெட்டு போச்சு, இப்போ கண்ணுக்கு கீழே கருவழியம் வரும்ல, நான் ஸ்கூலுக்கெல்லாம் வர முடியாது. நானும் ஸ்கூலுக்கு போல, எனக்கு கோவம், அந்த குக்கர் மேலே கோவம். கொஞ்ச நேரத்திலே துணிக்குருவி சுட சுட இட்லியும் சாம்பாரையும் வெளியில கொண்டு வந்தா. அந்த வாசம் பன்னுவுக்கு போச்சு. அவ்வளவுதான், அந்த வாசத்தை பார்த்த உடனேயே, அட இந்த நல்ல மனம் எங்கிருந்து வருது? ஓ அது இட்லியா? ஆமா, பக்கத்துல இருக்கிறது என்ன? காலையில எங்க தூக்கத்தை கெடுத்த அந்த சாம்பார் தானே? பன்னு உனக்கு பிடிச்ச இட்லி சாம்பார் தான் வச்சிருக்கேன், சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாங்க, சுட சுட சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவீங்க, சாயந்தரம் உங்க அம்மாங்க 2 பேரும் வந்துருவாங்க. அப்போ பன்னு கிளி அந்த இட்லியை பார்த்து, ஆண்டி நீங்க இவ்வளவு நல்லா சாம்பார் வைப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் ஒரு 10 விசில் வந்திருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருப்பேன். டேய் சின்னு, புஜ்ஜி வாங்க குளிக்கலாம், இல்லைன்னா இட்லி ஆறி போயிட போகுது. அப்படி சின்ன பன்னு புஜ்ஜி கிணத்துக்கிட்ட போய் குளிச்சுட்டு வந்தாங்க.
குளிச்சு முடிச்சு தயாராகி சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. துணியும் இட்லியை கொடுத்தா. பன்னும் சாம்பார்ல இட்லியை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். வாவ், இட்லி சாம்பார் சூப்பரா இருக்கு. அந்த குக்கர் ரொம்ப சத்தம் போட்டாலும் டேஸ்ட் மட்டும் சூப்பரா கொடுத்துருக்கு. ஆண்டி, நாளைக்கு காலையில இதே சாம்பார் செய்யுங்க. நான் இன்னைக்கு இயர்பாட்ஸ் வச்சுக்கிட்டு படுத்துக்கிறேன். நான் மட்டும் இருக்க மாட்டேப்பா, நாளைக்கு எங்கள் அம்மா வந்துடுவாங்க, அங்கேயே போயிடுறேன். இங்கேருந்து எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே டிஃபன் சாப்பிட்டுட்டு பேக் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. துணி அவங்க போகிறத பார்த்து சந்தோஷமா, அப்பாடா கிளம்பிட்டாங்க, இப்போ நானும் கொஞ்ச நேரம் தூங்கணும். காலையில் அந்த குக்கர் சத்தத்தில் எனக்கு கூட கொஞ்சம் தலைவலி தான். நடுராத்திரியில் கரண்ட்டும் போச்சு, கொசுவும் கடிச்சிது. காலையில் அந்த குக்கரோட சத்தம், இது எல்லாமே சேர்ந்து அன்னைக்கு ராத்திரி அந்த பசங்களால அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ராத்திரியா இருந்துருச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்ப அலாரம் தான் அடிக்கணும்னு இல்ல, குக்கர் விசில் சத்தம் கூட அவங்கள எழுப்போம். குளிரில் சோம்பேறி குடும்பம். ஊர்ல எல்லாருமே துணி புஜியோட குடும்பத்தை சோம்பேறி குடும்பம்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி கூப்பிடுறாங்கன்னா, ஒரு எறும்பு கிடைச்சாலும் கூட அதை அடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு போனா போகுது அப்படின்னு விட்டுடுற ரகம் தான் அவங்க. இதுல எப்பவுமே ரொம்பவும் ஆக்டிவா இருக்கிற பன்னு கிளி இவங்க கூட சேர்ந்து எப்படி இவங்கள மாதிரி வீணா போனானோ, ஒரு நாள் ராத்திரி நேரம் குளிர்ல அம்மாவும் பொண்ணும் வெளியில படுத்து என்னால பாடுபட்டாங்களோ, இதுதான் இந்த கதை. துணியோட வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு பெரிய வேப்ப மரத்துக்கு கீழே 3 கைத்து கட்டில் போட்டிருந்துச்சு. அங்க துணிக்குருவி, புஜ்ஜிக்குருவி, பன்னுக்கிளி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி பெரிய பெரிய சாப்பாடு இலையும் இருந்துச்சு. அந்த இலையில மலை போல சாப்பாடு, ஒரு பக்கெட் நிறைய சாம்பார், 10 விதமான பொரியல் இருந்துச்சு. ஆனா அது தீந்து போச்சு. அதை சாப்பிட்டு பன்னுவோட வயிறு ஒரு பூசணிக்காய் மாதிரி வீங்கிடுச்சு. துணிக்குருவி வயிறு முழுக்க சாப்பிட்டு அந்த இலையை எடுக்க கூட ரொம்பவுமே சோம்பேறித்தனம் பட்டா. புஜ்ஜி, இன்னைக்கு சமையல் ரொம்ப நல்லா இருந்தது. இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்திரிச்சு போய் கை கழுவணும் அப்படின்னா அது பெரிய டாஸ்க். யாராவது வந்து நம்ம கைய கழுவி விட்டு தொடச்சு விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். புஜ்ஜி உடனே பின்னாடி இருக்கிற கட்டில்ல சாஞ்சுக்கிட்டு, அம்மா உண்மைதாம்மா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்கேயுமே எந்திரிச்சு போக கூடாது, ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். அப்பதான் வயிற்றுக்குள்ள சாப்பாடு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சயின்ஸ் பிரகாரம் அந்த பக்கம் இந்த பக்கம் எந்திரிச்சு போக கூடாதா. பன்னு கடைசியா அங்க வச்சிருந்த ஸ்வீட்டை வாயில போட்டுக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா, துணியம்மா, உங்க கையில ஏதோ ஒரு அற்புதம் இருக்கு. நீங்க சமைச்சா எவ்வளவு ருசியா இருக்கு. அந்த கத்திரிக்காய் பொரியல், சாம்பார், ஆஹா, அமிர்தம் சாப்பிடுற மாதிரி இருக்கு. என்னோட வயிறு சாப்பிட்டு டேங்க் மாதிரி நிறைஞ்சிருக்கு. அதாவது இப்ப என்ன எந்திரின்னு சொன்னா அவங்க மேல கேஸ் போட்டுருவேன். ஏ பன்னு, நீ இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க. எங்களுக்கு மட்டும் சமைக்கணும் அப்படின்னா ரொம்பவே சோம்பேறித்தனமா இருக்கும். இன்னைக்கு நீ வந்ததுனால நல்லா சமைச்சு நம்ம எல்லாம் நல்லா ருசியா சாப்பிட்டோம். இதுக்கு எல்லாத்துக்குமே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ தூங்குறத விட்டா வேற வேலையே இல்ல. பூகம்பம் வந்தா கூட என்னால எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா நான் வயிறு நிறைய நல்லா திருப்தியா சாப்பிட்டு நல்லா தூங்கணும். அம்மா, நம்ம சாப்பிட்ட இலைய யாரும்மா எடுக்கிறது? அது நம்ம எதுக்காக எடுக்கணும்? அந்த இயற்கையை இன்னைக்கு நம்மளுக்கு உதவி செய்யும். அடிக்கிற காத்துல நம்ம சாப்பிட்ட இலையெல்லாம் இங்க இருந்து பறந்து போயிடும். அப்படி 3 பேரும் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க. குர்ரு குர்ருன்னு கொரட்ட சத்தமும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே சாயந்தரம் நேரமும் ஆச்சு. அப்பதான் டிசம்பர் மாசம் குளிர் அதோட தாக்கத்தை காட்ட ஆரம்பிச்சுது. சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. ஆனா நம்ம சோம்பேறி பேட்ச அந்த காத்தாலி குளிராலையும் எதுவுமே செய்ய முடியல. அப்பதான் அந்த இடத்துக்கு லூசிபுராவும் குஹுவாத்தும் வந்தாங்க. அப்ப லூசிபுரா அவங்கள பார்த்து, ஏ குஹு, இங்க பாத்தியா, பெரிய யுத்தம் பண்ணி செத்து போன மாதிரி தூங்குறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்கு. அங்க பாத்தீங்களா, அந்த பன்னு சாப்பிட்டுட்டு வயிறு எப்படி மேல கீழேயுமா மூச்சு வாங்குதுன்னு. இவங்க எல்லாருமே வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்காங்க. இந்த குளிர்ல எப்படி வெளியே படுத்திருக்காங்க? இருட்டாகுது, இவங்கள எழுப்பலாம். இல்லனா பனி கொட்டி கொட்டி அந்த பனிக்கு இவங்க ஐஸ் கல்லா மாறிடுவாங்க. என்னோட குரலோட மகிமையை இப்ப காட்டுற. நீங்க எல்லாரும் கட்டியா காதை மூடிக்குங்க. குஹு பன்னு பக்கத்துல போய் மைக்க பிடிச்சுக்கிட்டு பேசுற மாதிரி சத்தமா வாக் 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 வாக். அந்த சத்தத்தை கேட்டதும் பன்னுவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. ஆனா கண்ணை திறக்காம அவன் தூக்கத்திலேயே வாக் வாக் இல்ல, ஜிலேபி ஜிலேபி கொண்டு வா. இந்த குவாலிட்டி நல்லாவே இல்ல.
சாம்பார போடு. லூசி அதை பார்த்து ஆச்சரியமா, ஐயோ சரியானவங்க இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதுதான் பைத்தியம். நம்ம குரலை கேட்டு ஜிலேபி பாக்கெட்னு நினைச்சிருக்காங்களா? இது ஜிலேபி பாக்கெட் இல்ல, இது சாயங்காலம். என்னோட குரலை அவமானப்படுத்துறீங்களா? இருங்க வந்து உங்க மூக்க கடிக்கிறேன். அந்த நேரத்துல புஜ்ஜி குருவி, எங்க தூக்கத்தை நீங்க டிஸ்டர்பன்ஸ் பண்றீங்களா? அம்மா முதல்ல அந்த கதவை சாத்துங்கம்மா. என்னது காத்தடிக்குதா? ஏன் புஜ்ஜி நீங்க வெளியே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, அதனாலதான் காத்தடிக்குது. எந்திரிச்சு உள்ள வாங்க. புஹு லூசி, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க இயற்கையா ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து கிளம்பி போங்க. ஐயோ கடவுளே, இவன் என்ன இப்படி பேசுறா? இவங்க இப்படி குளிர்ல படுத்திருந்தா நம்மளுக்கு என்ன பிரச்சனை? இவங்க கிட்ட நம்ம பேசினா ஒன்னும் சரியாகாது. நம்ம போய் மகியத்தைய கூப்பிடலாம். ஆமா இவங்களை எழுப்புறது நம்மளால முடியாத வேலையை. கத்தி கத்தி நம்ம தொண்டை தண்ணி தான் வத்தி போகுது. வா நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். ராத்திரி நேரம் இன்னும் குளிர் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. சொல்ல போனா பனியே பொழிய ஆரம்பிச்சது. ஆனாலும் கூட இவங்க யாருமே எழுந்திருக்கவே இல்ல. சரியா அப்பதான் மகிக்கழுகு டீச்சரும் சிச்சு காக்காவும் குஹு லூசி வந்தாங்க. மேடம் வரீங்களா மேடம்? இவங்களை எழுப்புறதுக்கு எங்களால முடியல. குஹு எவ்வளவோ டான்ஸ் பண்ணா, நானும் நிறைய பாட்டு பாடுனேன். இருந்தாலும் இவங்களை எங்களால எழுப்ப முடியல. ஆமா மேடம், இவங்களை எழுப்புறது எங்களால முடியாத வேலை. இவங்களை எழுப்புறதுக்காக நான் போனா நடக்கிற சிக்கன் அப்படின்னு என்னைய சாப்பிட வராங்க. ஐயோ கடவுளே. ஐயோ அத்தை பாத்தீங்களா இவங்க 3 பேரும் எப்படி படுத்து தூங்குறாங்கன்னு? என்னோட பியூட்டிய பத்தி கூட கவலைப்படாம இவ்வளவு குளிர்ல நான் வந்து இவங்களை எழுப்புனா இவங்க எந்திருக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களே எழுப்புங்க. மகிக்கழுகு டீச்சர் ரொம்ப கோவமா, துணி புஜ்ஜி பன்னு 3 பேரும் எந்திருங்க. நீங்க 3 பேரும் வெளியே படுத்திருக்கீங்க. இது சாதாரணமான குளிர் இல்ல, இது பயங்கரமான குளிரு. மகிக்கழுகு குரலை கேட்டு துணி கொஞ்சம் முடிச்சான். ஆனா கண்ணு மூடிக்கிட்டே, அட யார் அது? டீச்சரா? மேடம் குட் மார்னிங் மேடம். இன்னைக்கு எங்களால ஹோம்ஒர்க் பண்ண முடியாது, நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணி தரோம் மேடம். என்னது குட் மார்னிங்கா? இது குட் மார்னிங் இல்ல, குட் நைட். இல்ல இது பேட் நைட். இதே மாதிரி நீங்க குளிர்ல படுத்து தூங்குனா உங்களுக்கு நிமோனியா வரும் பாருங்க. புஜ்ஜி போர்வையில இருந்து கொஞ்சம் தலையை வெளியில காட்டி, மேடம் ப்ளீஸ் மேடம், நாங்க சயின்டிபிக்கா ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க குளிரை எப்படி தாங்குறது அப்படிங்கற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து போங்க. என்னது எக்ஸ்பெரிமெண்டா? இப்படியே இருந்தா காலையில நீங்களே ஒரு எக்ஸ்பெரிமெண்டா மாறிடுவங்க பாருங்க. ஐயோ பாலா போன எக்ஸ்பெரிமெண்ட். இங்க பாருமா என் செல்லம் இல்ல, இதே மாதிரி குளிர்ல படுத்து தூங்குனா அதுக்கப்புறம் உன்னோட முடியெல்லாம் கொட்டி மொட்டை தலையாயிடும். பன்னு அதை கேட்டு தூக்கத்திலே சிரிச்சுக்கிட்டு, எங்க தலையில இருந்து முடியெல்லாம் கொட்டிருச்சுன்னா அப்புறம் எங்க தலை லட்டு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அத லட்டுன்னு நினைச்சு நாங்க சாப்பிடுவோம். ஐயோ கடவுளே, இவங்களுக்கு இந்த மொட்டை தலையில லட்டு தெரியுதா? இவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இங்க பாருங்க, நான் பிரின்சிபல் வந்திருக்கேன். என் பேச்ச மட்டும் கேட்கலன்னா உங்களுக்கு நாளைக்கே டிசி கொடுத்து அனுப்பி விட்டுருவேன். அப்போ துணிக்குருவி ரொம்ப சோம்பேறியா, மேடம் டிசி கொடுத்து அனுப்புனீங்கன்னா ரொம்ப வசதியா போச்சு. அதுக்கப்புறம் நாங்க வீட்லயே நல்லா படுத்து தூங்குவோம்ல, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இவங்க சாதாரணமாவங்களே இல்ல, டிசி கொடுக்கறேன்னு சொன்னா தேங்க்ஸ்னு சொல்றாங்க. குஹு இவங்களை எழுப்ப நம்மளால முடியாது. ஐயோ இவங்க சரியான சோம்பேறியா இருக்காங்க. ஐயோ கடவுளே, அதுக்குன்னு இவங்களை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. விடியாங்கட்டி இவங்க ஐஸா மாறிடுவாங்க. இவங்களை எழுப்புறதுக்கு நம்மளால முடியாது. சோட்டுக்கு தான் அந்த டேலண்ட் இருக்கு. குளிர் அதிகமாயிக்கிட்டே தான் இருந்துச்சு. பனியும் அதிகமா பொழிய ஆரம்பிச்சது. என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் யுத்தத்துக்கு கலந்துக்கிற மாதிரி சோட்டு அங்க வந்தா. சோட்டு பின்னாடி அவங்க 4 பேரும் நின்னுக்கிட்டாங்க. சோட்டு அக்கா அவங்க பக்கத்துல நெருங்கும் போது பாத்து போங்க. ஏன்னா படுத்த இடத்துலயே சர்க்கஸ் ஆவறாங்க. அந்த பன்னு இருக்கானே, அவன் படுத்த இடத்துலயே சர்க்கஸ் ஆகி டிஷும் டிஷும்னு வேற பண்றான். சோட்டு வந்ததுமே சத்தமா கத்தி, டேய் பன்னு எங்கடா இருக்க? படுத்த இடத்துலயே இந்த மாதிரி பொணமா படுத்திருக்கியே, மத்தியானம் சாப்பிட்டது ஜீரணமாச்சா? சோட்டு கத்தின கத்துக்கு மரத்துல இருந்த இலை கீழே விழுந்தது. பன்னு அசைய கூட இல்ல. உடனே சோட்டு ரொம்ப கோவமா பன்னுவோட காதை பிடிச்சி திருகி விட்டு, இப்போ எந்திருக்க போறியா இல்ல இங்கே உன்ன குழி தோண்டி புதைக்கிட்டுமா? இத்தனை பேர் வந்து எழுப்பினாலும் நீ எந்திருக்க மாட்டேங்கிற. பன்னு வலி தாங்க முடியாம அம்மா அப்படின்னு கத்தாம தூக்கத்திலேயே இப்படி சொன்னா. அம்மா எனக்கு காது வேண்டாம், பெரிய லெக் பீஸ் தான் வேணும்.
நீங்க போய் பெரிய லெக் பீஸ் கொண்டு வாங்க, அதுதான் நல்லா இருக்கும். எல்லாரும் அதை கேட்டு ஷாக் ஆனாங்க. குஹு வாய பழந்துச்சு. மகிக்கழகுக்கு மயக்கமே வர மாதிரி இருந்துச்சு. அவங்களோட காதையே லெக் பீஸ்ன்னு நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஆஸ்கர் அவார்டு தான் கொடுக்கணும். துணி எந்த பசங்க தான் புத்தி இல்லாம படுத்து தூங்குறாங்கன்னா நீ பெரியவ, அவங்களுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு நீயும் படுத்து நல்லா தூங்குற. துணி தூக்கத்திலேயே அவங்களுக்கு பதில் கொடுத்தா. சோட்டு, எதுக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நாங்க சவாசனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம், சும்மா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. சும்மா போவியா? சவாசனமா? ஆமா ஆமா, நீங்க இதே சவாசனத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா விடியாங்கட்டியோ சவமா மாறிடுவீங்க. சோட்டு கிளி பக்கத்துல இருக்கிற ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு வந்து அவங்க மேல ஊத்துறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா குளிர்ல ஏற்கனவே அந்த பக்கெட் தண்ணி ஐஸ் கட்டியா மாறி இருந்துச்சு. அதை தூக்கி அவங்க மேல கொட்டும்போது ஒரு துளி தண்ணி கூட அவங்க மேல விழல. ஒரே ஒரு ஐஸ் கட்டி பன்னுவோட வயித்து மேல போய் விழுந்துச்சு. தண்ணி கூட ஐஸா மாறி போச்சா? இவங்களை எடுப்புறது அந்த பிரம்மனாலேயே சாத்தியம் இல்ல. அந்த ஐஸ் கட்டி விழுந்த உடனே பன்னு அவன் மேல ரொம்ப கனமா இருக்கிற மாதிரி, ஐயோ, யாரோ என்னோட வயித்து மேல பிரியாணி பாக்ஸ வச்சிருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் காட் அப்படின்னு சொல்லி அந்த ஐஸ் கட்டிய கூட கட்டி பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் படுத்துட்டான். அட, என்ன இவங்க ஐஸ் கட்டிய போய் பிரியாணின்னு சொல்றாங்க? இவங்க சரியானவங்க தான், இவங்க சாதாரணமாவங்களே கிடையாது. ஐயோ, இந்த பெரும் தீனி திங்கிறவங்கள என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஒரு ஐஸ் கட்டிய போய் பிரியாணின்னு நினைக்கிறாங்க, இப்ப என்ன பண்றது? கூல் சோட்டும், இவங்கள நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இவங்கள படைச்ச அந்த கடவுளே வந்தா கூட இவங்கள எதுவுமே செய்ய முடியாது. நீ கூலாரு. இருக்கிறது ஒரே ஒரு ஐடியா தான். இவங்க மேல 4 நாள் பெட்ஷீட் எடுத்து போத்தி போலாம். நல்லா படுத்து தூங்கி விடியாங்கட்டியும் எந்திரிச்சிருவாங்கல்ல. அடுத்த நாள் காலையில 10 மணி இருக்கும். இன்னும் நம்ம சோம்பேறி பேட்ச் நல்லா தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. குளிர் கம்மியா வேற இருந்துச்சு. அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவங்க பக்கத்துல வந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு துணி உருண்ட மாதிரி தான் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அப்பதான் பன்னு கிளி தூக்கம் தெளிஞ்சது. அட, விடிஞ்சு போயிருச்சா? துணி அம்மா, காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? அத கேட்டு துணிக்குருவி, அட பன்னு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. சூரியன் இன்னும் நடு உச்சிக்கு வரல, அது வரைக்கும் நம்ம தூங்கலாம். புஜ்ஜி, அந்த போர்வைய இன்னும் நல்லா போத்திக்கோ. ஆமாமா, நைட்டு நான் சரியா தூங்கல. அடிக்கிற இந்த வெயிலுக்கு தூங்குனா நல்ல சுகமா எதமா தூக்கம் வருமா? அங்க நின்னுக்கிட்டு இருந்த எல்லாருமே இவங்க பேசினதை கேட்டு தலையில கை வச்சாங்க. ஐயோ, இவங்க இன்னும் எந்திருக்கலையா? இவங்கள தூக்கிட்டு போய் எங்கேயாவது போடணும். ஐயோ, நான் இவங்கள பாத்துக்கிட்டு நின்னா எனக்கும் ரொம்ப தூக்கம் வந்துரும். ஐயோ கடவுளே, இவங்க இன்னும் எந்திருக்கலையா? இவங்களோட சோம்பேறித்தனத்துக்கு பெரிய கோயிலே கட்டணும். ஓஹோ, எங்களை தூக்கிட்டு போக பாக்குறீங்களா? சரி தூக்கிட்டு போங்க, எங்களால நடக்க முடியாது. கடைசியில எல்லாரும் சேர்ந்து அவங்க 3 பேரையுமே கட்டலோடு தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. ஆனா இந்த சோம்பேறி குரூப்போட தூக்கத்துக்கு முன்னாடி குளிர், பனி, ஏன் சோட்டுவோட கோவம் கூட தோத்து போயிடுச்சு. ஆக மொத்தத்துல எந்த சக்தியாலையும் இவங்க தூக்கத்தை கெடுக்க முடியல, ஒரே ஒரு பசியை தவிர. இந்த சோம்பேறி குடும்பத்தோட கதை அந்த கிராமத்துல பெரிய சரித்திரமாவே ஆயிடுச்சு.